மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். We Care Hair and Skin Clinic. Say hello to spotless radiance with We Care's Melasine Skin Treatment. Call 755-0030-222. Celebrate your Diwali holidays with Grand Royal Tours. ஒரு சரியான பொறுப்பான எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கு உதயமாயிருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது இன்னைக்கு எதிர்க்கட்சியா இருக்கிறாங்க. எப்படி நேற்றா கட்சி ஆரம்பித்த ஒருத்தர் நம்ம இன்னைக்கு எதிர்க்கட்சியா வச்சு பார்க்க முடியும்? அவங்க அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி, நான் இல்லைன்னு சொல்ல, அது பிரயோஜனம் இல்லைங்க. அப்படி இவர் மக்களுக்காக என்ன போராடினார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பணும். அவர் ஏங்க பேசணும்? அவங்கள பேச வைக்கணும். இது வரைக்கும் எந்த எதிர்கட்சியாவது செஞ்சிருக்கீங்களா? எடப்பாடி செய்ய தவறியதை இப்பதான் தொடங்கின ஒருத்தர், அதுவும் ஒரு பெரிய ஸ்டார், சினிமா உச்சத்தில் இருக்கிறவர் இதை எடுத்து அந்த குடும்பங்களை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தினாரு. இதுவரையில் எந்த எதிர்கட்சியும் செய்யல. இல்லை, இன்னைக்கு கூட அவர் பேசும்போது பேச்சில் ஒன்று கரெக்டாக சொன்னார், ரொம்ப அப்பீலிங்காக இருந்தது. இந்த ஷெட்யூல் போட்டதுக்கு அப்புறம் அது என்னப்பா சனிக்கிழமை சனிக்கிழமை சனிக்கிழமை, அது ஒன்றும் இல்லை, உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி வீக்கெண்டாக பார்த்து இப்படி இந்த பிளானை ஷெட்யூல் பண்ணோம். ஆனால் அதே நேரத்தில் அவர் ஒரு அரசியல் பஞ்ச் ஒன்று கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, அரசியல்ல சில பேருக்கு நம்ம ஓய்வும் கொடுக்கணும் இல்லையா? இது மாதிரிலாம் கேட்கறதுக்கு தைரியம் வேணும், துணிச்சல் வேணும். அப்படி இருக்கிறவன் தான் எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தை பெற முடியும். இன்னைக்கு பேசும்போது கூட அதிமுக குறிப்பிட்டு பேசல. அவர் நிறைய இடத்துல திமுகவுக்கு தான் கேள்வி எழுப்பியிருந்தாரு. இருந்தாலும் அதிமுக அப்படிங்கிறது ஒரு பெரிய கட்சி இல்லை, அது பெரிய கட்சி தான். தமிழ்நாட்டை 30 ஆண்டு காலம் ஆண்ட கட்சி தான். எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற ஐகான்கள் அதை நிர்வகிச்ச. ஆனால் அதனுடைய இன்றைய நிலை என்ன? விஜய் ஒன்றும் அதிமுகவை ஒரு பெரிய எதிரியா நினைக்கல, அதை ஒரு நட்பு சக்தியாக தான் இருக்கார். ஆனால் அது பாஜகவோட சேர்ந்து பாய்சன் ஆயிடுச்சு. அவர் குறி ரொம்ப தெளிவா இருக்குங்க. அவர் பேசுறதையும் பாருங்களேன், ரெண்டு பேரை தான் சொல்லுவார், மோடி ஸ்டாலின் அங்கிள். அங்கிளை விட்டார், இப்போ மை டியர் சிஎம் ஆரம்பிச்சிருக்காரு. 2026ல ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு இன்னொன்னு. அப்ப திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி பலமா தானே இருக்குது, அவங்க ஏன் எதற்காக பயப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படி பயப்படலன்னா ஏங்க 13 அமைச்சர்கள் மாறி மாறி அறிக்கை விடுறாங்க? விஜய் செய்யறதெல்லாம் காப்பி அடிக்கிறாங்க, நீங்க பாத்தீங்களா? 75 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு கட்சி நேத்து வந்த கட்சியை பார்த்து காப்பி அடிக்குதுன்னா ஏன் நேத்து வந்த கட்சி செய்யறது மக்கள் விரும்புறாங்கன்னு பார்த்தா மாத்திக்க வேண்டியதுதான். சார், இது ஏத்துக்கிற கருத்தா இருக்கா சார்? என் கருத்தை நீங்க ஏத்துக்கணும்னு நான் கட்டாயப்படுத்த முடியாது. ஆனா மக்கள் ஏத்துக்கிட்டு இருக்காங்கன்றதுதான் திரளா மக்கள் திரள்றாங்க. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் மதிவாணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இன்னைக்கு விஜய் அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்னாடி அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில பேசியிருந்தாரு. கடந்த முறையை விட இந்த முறை அவரிடம் ஒரு தெளிவு இருக்குது, நிறைய விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காரு. குறிப்பாக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் பிரச்சனைகள் பத்தி எல்லாம் பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அந்த எதிர்பார்ப்பை எல்லாம் பூர்த்தி செஞ்சிருக்கிறாரு. இருந்தாலும் விவசாயிகள் பத்தி பேசலையோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை மட்டும் மிஸ் ஆயிருக்கிறதா பார்க்க முடியுது. இன்னைக்கு அவர் பேசுனதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் சார்? ஒரு சரியான எதிர்கட்சி தலைவர் உருவாகி விட்டார் அப்படின்றது தான் என்னுடைய இனிஷியல் அப்சர்வேஷன். ஏன்னா இப்போல்லாம் எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு சடங்குத்தனமாக தான் அறிக்கை விடுவது, கண்டன அறிக்கை செய்வது, அதோடு நிறுத்திடுறாங்க. அதாவது ஆத்மார்த்தமாக மக்களுக்காக பேசுறதில்ல, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. விஜய் அவர்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் ஆத்மார்த்தமாக மக்களுக்கான ஒரு குரலாக எதிர்கட்சி இருக்கணுன்றது தான் ஜனநாயகத்தில் அடிப்படையான விஷயம். அதை அநேகமாக பல வருடங்களாக எல்லாமே பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் போவாங்க. திமுக ஆட்சியில் இருந்தால் அதிமுக எதிர்கட்சியாக இருந்தால் அவங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போவாங்க. ஆனால் வெளியே அறிக்கையெல்லாம் நல்லா காரசாரமாக விட்டுக்குவாங்க. ஆனால் மக்களுக்காக போராடுவது, மக்கள் கோரிக்கையை முன்வைப்பது என்பதெல்லாம் ஒரு ஆக்ரோஷம் இருக்காது, ஆத்மார்த்த இது இருக்காது. பட் விஜயுடைய அந்த பேச்சு இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பெட்டர். அதாவது ஆரம்பத்தில் பேச்சை விட, திருச்சியை விட இன்னைக்கு நல்லாவே பேசினார். அதான் ஒரே வார்த்தையில் சொன்னால், ஒரு சரியான பொறுப்பான எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு உதயமாயிருக்கிறார். அது நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். சார், ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிறது உடனே இப்போதைக்கு இன்னும் 3-4 6 மாதத்துக்கு தான் எதிர்கட்சி தலைவர்.
26க்கு அப்புறம் முதல்வர் ஆயிடுவார். இல்ல அது ஓகே சார், அது வந்து மக்கள் முடிவெடுப்பாங்க, அதை பத்தி பின்னர் விவாதிப்போம். இப்போ எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துல கொண்டு போய் நம்ம நிறுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார். இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது இன்னைக்கு எதிர்க்கட்சியா இருக்கிறாங்க. ஆப்வியஸ்லி அவங்கள தான் நம்ம எதிர்க்கட்சியா பார்க்க முடியும். எப்படி நேற்றா கட்சி ஆரம்பித்த ஒருத்தர் நம்ம இன்னைக்கு எதிர்க்கட்சியா வச்சு பார்க்க முடியும்? ஆளும் கட்சியை எதிர்க்கிற எல்லாருமே எதிர்க்கட்சி தாங்க. அதுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கு. 66 67 எம்எல்ஏ இருக்கிறதால, சட்டசபையில் ஆளுங்கட்சிக்கு அடுத்த எண்ணிக்கையில் இருக்கிறதால அது ஒரு அங்கீகாரம் தான். ஆனால் அதுவே ரியாலிட்டி கிடையாதுங்க. ரியாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்காக போராடணும். ஆட்சியினுடைய அவலங்களை, குறைகளை 24 மணி நேரம் கண்குத்தி பாம்பு போல் பார்த்து ஈச் அண்ட் எவ்ரி இதை வந்து ஆய்வு பண்ணணும். அதுதான் ரியல் அப்போசிஷன். அவங்க அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி, நான் இல்லைன்னு சொல்ல, அது வந்து பிரயோஜனம் இல்லைங்க. சரி, இப்போ மக்களுக்காக போராடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க அப்படின்னு பார்த்தா, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 1-2 விஷயத்தை தான் பேசினாரு. குறிப்பா அந்த மாநாட்டில் கூட கவின் பத்தி பேசல அப்படிங்கிற நிறைய கேள்விகள் எழுந்தது. அப்படி இவர் மக்களுக்காக என்ன போராடினார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பல சார். இப்போதானங்க வந்திருக்காரு. அவங்கெல்லாம் 75 வருஷ கட்சி, 50 வருஷ கட்சிங்க. இவர் இன்னும் 1.5 வருஷ கட்சி தானே. இப்போவே பரந்தூர் விமான நிலையம் அமைவதை எதிர்த்து அந்த விவசாயிகளுக்காக குரல் கொடுத்தாரு. அதே போல் இந்த கஸ்டடி, போலீஸ் கஸ்டடியில் இறந்தவர்களெல்லாம் திரட்டி வச்சு முதன்முறையாக எந்த கட்சியும் செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சாரு. கிட்டத்தட்ட ஒரு 9 குடும்பங்கள் வந்திருப்பாங்க அப்படிங்கிறது. 9க்கும் மேற்பட்ட இல்லைங்க, ஒரு 3-4 பேரை தவிர மற்ற எல்லாம் 25ல 22 பேர் வந்தாங்க. அவ்வளவு குடும்பங்கள் வந்திருக்காங்க. ஆனா ஒரு 3 நிமிஷம் தானே பேசியிருக்காரு விஜய். அத்தனை குடும்பங்களை திரட்டி என்ன பையன்? ஒரு 3 நிமிஷம் பேசுறதுக்கு தான் இவ்வளவு. அதாவது உங்களுக்கு உண்மை தெரியலன்னு நினைக்கிறேன். அதாவது போலீஸ் கமிஷனர் வந்து முதல்ல அனுமதி கொடுக்கவே மறுத்தார். நீதிமன்றத்துக்கு போய் தான் அந்த அனுமதியை பெற்றாங்க. அனுமதி வாங்கிட்டு வந்தாலும் நீதிமன்றம் என்ன சொல்லும், நீங்கள் இத்தனை மணி நேரம் கொடுக்கணும் அப்படிலாம் டீட்டெயிலுக்குள்ளே போக மாட்டாங்க. போலீஸ் கமிஷனர் இஸ் டைரக்டட் டு கிவ் பர்மிஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு உத்தரவை வாங்கிட்டு போலீஸ் கமிஷனர் என்ன பண்ணாருன்னு சொன்னால், அரை மணி நேரம் தான் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. அதுவும் 10:30லேருந்து 11, 10லேருந்து 10:30. யாராவது இந்த மாதிரி இதெல்லாம் ஆஃபீஸ் டைமுங்களா? நல்ல வெயில் இல்லை இல்லை. அந்த 10:30லேருந்து 11க்குள்ளவே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வரக்கூடியவர்களே ஆங்காங்கே தடுத்தார்கள். எல்லா பகுதியிலையுமே தடுப்பு போட்டு அலைய விட்டாங்க. இப்படிலாம் ஆட்சியாளர்கள் வந்துங்க அவரை வந்து ஒரு பெரிய எதிரியாக நினைக்கிறதால ஜனநாயக அடிப்படையில் வந்து ஒரு போராட்டம் நடத்த, ஆர்ப்பாட்டம் நடத்துறது கூட கோர்ட்டுக்கு, இப்போ கூட பாருங்கள் இந்த மக்கள் சந்திப்புக்காக கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் கேட்குறது ஈஸி தான், அவர் ஏன் எத்தனை போராடினார்னு. ஆனால் அவரை போராடுறதுக்கே விடலையே, அதான பிரச்சனை. அவர் வந்து காவல் நிலைய மரணங்களை எதிர்த்து அவங்களுக்கு நிவாரணம் வேணுன்ற ஒரு மையமான பிரச்சனையை எதிர்த்து போராடும்போது அவருக்கு எவ்வளோ முட்டுக்கட்டைகள் போட்டார்கள், எந்த அளவுக்கு. அவர் ஏங்க பேசணும், அவங்கள பேச வைக்கணும். அவர் பேசுறது முழங்குறதெல்லாம் தேவையில்லை. அவர் இது வரைக்கும் எந்த எதிர்கட்சியாவது செஞ்சுருக்கீங்களா? இப்போ திமுக ஆட்சியில் ஒரு 25 கஸ்டடி மரணங்கள் நடந்திருக்கு. எதிர்கட்சியாக இருக்க வேண்டியவங்க செய்ய வேண்டிய வேலை இல்லை அது. என்ன செஞ்சார் எடப்பாடி பழனிசாமி? எஸ் ஃபெயில்டு ஆஸ் ஏ அப்போசிஷன் லீடர் டு பிரிங் அவுட் திஸ் கஸ்டடி டெத். அப்போ எடப்பாடி செய்ய தவறியதை இப்போ தான் தொடங்கின ஒருத்தர், அதுவும் ஒரு பெரிய ஸ்டார், சினிமா உச்சத்தில் இருக்கிறவர் வந்து இதை எடுத்து, இது மாதிரி சாதாரண பிரச்சனை இதெல்லாம், இதை எடுத்து அந்த குடும்பங்களை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தினார். அத்தனை பேரையும் பேசுறதுக்கு அரை மணி நேரம் கூட்டம் தான், ஆர்ப்பாட்டம் தான் அது. அதனால் ஒருத்தரை ரெப்ரசன்ட் பண்ணி பேச வச்சார். ஒரு அம்மா பேசினாங்க. அதனால் எனக்கு என்னவோ அதை வந்து ஒரு துவக்கமாக பாருங்கள். இதுவரையில் எந்த எதிர்கட்சியும் செய்யல இல்லை, எல்லாம் கண்டன அறிக்கை விடுவாங்க, அவ்வளோதான். அதனால் நல்ல விஷயம் தாங்க. போக போக தான் நம்ம பார்க்கணும். விஜய் கிட்ட இன்னைக்கே ஏதோ அவர் ஒரு 50 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு அரசியல் இருந்த மாதிரி எதிர்பார்க்க கூடாது. 50 வருஷம் கட்சி ஆரம்பிச்சுன்னு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு நாங்க இந்த எலெக்ஷன்ல வந்து சிஎம் ஆகிருவோம் அப்படின்னு சொல்லும்போது அது அவருடைய விமர்சனங்கள் வரும். விமர்சனங்கள் வரட்டங்க. பாருங்க, அவர் கான்ஃபிடென்ஸா இருக்காரு. அவருக்கு நம்பிக்கை இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு நம்ம யார் சொல்றதுக்கு? அது தேர்தலுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஆனால் ஒரு ஆள் வந்து நான் வந்து அடுத்த வாரம் ஆட்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதில் அவருக்கு நம்பிக்கை இருக்குது. மக்கள் ஆதரவை அவர் உணர்ந்து இருக்கிறாரு. மக்கள் ஆதரவும் அது மாதிரி தான் தெரியுது. நீங்கள் எந்த கட்சிக்கு இங்கே எடுத்த உடனே 20%, 25% ஓட் ஷேர் கிடைச்சது? ஆனானப்பட்ட சீமானே
16 வருஷம் முக்கி தான் 8% வந்திருக்காரு. எத்தனை வருஷம்? 16 வருஷம். 30 வருஷம் முக்கி தான் பாமா 5% வந்திருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி. அப்போது விஜயகாந்த் கூட ஒரு கட்டத்தில் 10% தொடரா மாதிரி இருந்தது. எத்தனை வருஷம் கழிச்சுங்க? அதனால் வந்துங்க விஜய் இஸ் ஏ ஃபினாமினல் ஃபேக்டருங்க. அவர் வந்து அவருக்கு இருக்கிற மக்கள் ஏதாவது ஆதரவு என்பது, சப்போர்ட் என்பது வெளிப்படையாகவே தெரியுதுங்களா? இப்போ இன்னைக்கு நாகப்பட்டினத்தில் அது ஒரு டவுன்னா சிட்டி கிடையாது. எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு வருகை தந்தது? அது எக்ஸாக்டாக என்னால் சொல்லலாம். ஆனால் பெருங்கூட்டங்க அந்த ஊருக்கு, அது ஒரு பெருங்கூட்டங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாதுங்க. இப்போ கரூரில் வந்து முப்பெரும் விழா நடத்தினாங்க திமுக, 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி நடத்துனதாக சொல்லப்படுகிறது. நமக்கு தெரியாது, நம்ம செலவு பண்ணல. ஆனால் அந்த கூட்டம் எவ்வளோ இருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப், இன்ஸ்டாகிராம்லலாம் அதாவது இன்ஃப்ளூயன்ஸை வச்சு எழுதி கொடுத்து 1 லட்சம் சேர் போட்டாங்க, 1.5 லட்சம் பேர் வெளியே நின்றுட்டு இருந்தாங்கன்றாங்க. இப்போ அதனால் கூட்டத்தை அவங்களாலலாம் கலெக்ட் பண்ண முடியல, காசு செலவு பண்ணி. கடந்த அவருடைய அந்த சுற்றுப்பயணத்தை விட இந்த சுற்றுப்பயணத்துல கூட்டம் குறைவாக இருக்கிறதே பார்க்க முடியுது. அப்படி கிடையாதுங்க. எந்த இடம், திருச்சி வந்து ஒரு மாநகரம், மாநகராட்சி. அதான் நான் சொன்னேன், நாகப்பட்டினம்ன்றது ஒரு ஸ்மால் டவுன், ஸ்லீப்பி டவுன். அது அதனால அந்த இடத்துல இது ஒரு மிகப்பெரிய கூட்டம். அது மட்டும் தான் காரணமா? நாகை மாவட்டம் அப்படிங்கிறது திராவிடர் கழகம், அதாவது திமுக அந்த தொடக்கத்திலிருந்தே அது வந்து திமுக கோட்டையா இருக்குது. அதுவும் இல்லாம திருக்குவளை அப்படிங்கிற ஒரு அந்த ஊரும் இருக்குது. அதனால அவங்களுக்கு திமுக தரப்புல இருந்து ஆதரவு நிறைய இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல, அதனால இந்த குறைந்தளவு கூட்டமா அப்படிங்கிற ஒரு கரெக்ஷன் இல்ல. நாகப்பட்டினம் எம்பி நீங்க வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கம்யூனிஸ்டுகள் தான். திமுக அங்க ஜெயிச்சதெல்லாம் கிடையாது. அதே போல திருவாரூர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட திருவாரூர்லயும் எம்எல்ஏவா பல தடவை சிபிஎம் தான் ஜெயிச்சிருக்கு. ஆக நாகை திருவாரூர்ல வந்து இல்ல அதான் கூட்டணி இருக்காங்க. திமுக வந்து அங்க ஒரு பெரிய பலமான கட்சின்னா நான் ஒத்துக்க மாட்டேன். அங்க கம்யூனிஸ்டுகள், சிபிஐ, சிபிஎம், இந்த கட்சிகள், விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் அவங்கள ஆர்கனைஸ் பண்ணி அந்த இதெல்லாம் நடந்தது இல்லையா? மிகப்பெரிய இந்த 42 பேரை வெண்மணியில் அந்த எழுச்சி இதெல்லாம் எதிர்த்து போராடினதால கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் கூட ஸ்ட்ராங் ஹோல்டு அந்த நாகப்பட்டினம், திருவாரூர் அந்த பெல்ட். சரி, இந்த சுற்றுப்பயணத்துல கூட கம்யூனிஸ்ட் தரப்புல இருந்து அவர்களுக்கு வலுவான ஒரு எதிர்ப்பு வச்சிருந்தாங்க. அதற்கு ஒரு எதிர்ப்பு விஜய் தரப்புல இருந்து கொடுக்கப்படும் அப்படின்னு நினைச்சது. கடந்து போயிட்டாரா அவரு? இல்லைன்னா இப்போ விஜய் கிட்ட பொறுத்த வரைக்குங்க சில விஷயங்களை வந்து அவர் வந்து ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடுவார். இப்போ சீமான் வந்து அவர் விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்துனதுலேருந்து இன்னி வரைக்கும் என்னெல்லாம் பேசுகிறாரு, எப்படியெல்லாம் ஒருமையில் பேசுகிறாரு, ரொம்ப அதாவது தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறாரு. வேற யாராவது இருந்தால் அது பெரிய இஷ்யூ ஆக்குவாங்க. ஆனால் விஜய் இன்னி வரைக்கும் அதை பற்றி வாயே திறக்கலை, பார்த்தீங்களா? அதுபோல் கம்யூனிஸ்டுகளையும் காங்கிரஸ் கட்சியையும் அவர் ஒன்றும் பெரிய எதிரியாக தனக்கு வந்து எதிரியாக நினைக்கல. எந்த நேரத்துலையும் அவங்க ஒரு நேச சக்தி. ஏன்னா அவருடைய ஃபார்முலா படி மதவாதம், பாசிசம், இந்த வகுப்புவாத, இந்த ஆர்எஸ்எஸ், இந்த சக்திகளை உறுதியோடு எதிர்க்கிறவர்கள் கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் அப்படின்ற நம்பிக்கை அவருக்குள்ளே இருக்குது. இது வந்து போகஸ், போலி. இவங்க ஆர்எஸ்எஸ்காரங்கிட்ட பின்னால் வந்து கூடி குழாவுவாங்க. டாஸ்மாக் கேஸை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கு 500 கோடி பீகார் எலெக்ஷனுக்கு கொடுத்து அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவாங்க. ஆனால் வெளியே வந்து நாங்கள் தான் பாஜகவை எதிர்க்கிறவங்கன்னு சொல்லி கதை விடுவாங்க. அதனால் வந்து அவரை பொறுத்தவரையில் யார் தன் நண்பன், இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு நம்ம கூட வருவாங்க. விசிகாவை கூட அவர் அதிகமாக விமர்சனமே தினக்கு திருமாவளவன் சும்மா அது சம்மன் இல்லாமல் ஆஜராகி விஜயை பற்றி நிறைய விமர்சனம் பண்ணுவார். இன்னி வரைக்கும் வந்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இந்த நூல் வெளியீட்டு விழா நடந்தது, அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா, அனைவருக்குமான அம்பேத்கர்னு. அதில் முதல்ல ஒத்துக்கிட்டார் திருமாவளவன். அப்போவும் தெரியும் விஜய் வராருன்னு சொல்லிட்டு. ஆனால் நாளாக அவருக்கு ப்ரெஷர் கொடுத்தாங்க திமுகலேருந்து, நீங்கள் அதில் போய் கலந்து கொள்ள. இதுவே தப்பு. அம்பேத்கர் விழாவில் யார் நடத்தினா கலந்து, அவர் வந்து அம்பேத்கருடைய கொள்கை தலைவராக வச்சிட்டு இருக்கிறாரு. யார்? நம்ம விஜயை சொல்ல, திருமாவளவன். அப்போ அவர் ஒத்துக்கிட்ட நிகழ்ச்சியை கலந்து கொள்ளக்கூடாது, கலந்து கொண்டால் அது அணிமாறுதல் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்பட்டிடும் சொல்லி ஏவா வேலு போன்ற மூத்த அமைச்சர்கள் பெரிய நிர்பந்தத்தை கொடுத்தாங்கன்னு பொதுவெளியில் அவரே சொல்லியிருக்கார் திருமாவளவனே.
அப்போ அதில் கலந்துக்காமல் போயிட்டார் கடைசி நிமிஷத்தில். ஆனால் அந்த கூட்டத்தில் பேசின விஜய் என்ன பேசினார் தெரியுங்களா? அண்ணன் திருமாவளவன் இந்த கூட்டத்தில் நம்ம கூட இல்லை, ஆனாலும் அவர் மனசெல்லாம் இங்கே தான் இருக்கும். பல நிர்பந்தங்களால் அவர் அதை புரிஞ்சுக்கிறாரு. எவ்வளோ அருமையான ஒரு மனதை படிக்கிற ஆளாக இருக்கார் பாருங்க. இப்போ இன்னைக்கு கூட அவர் பேசும்போது பேச்சில் ஒன்று கரெக்டாக சொன்னார், ரொம்ப அப்பீலிங்காக இருந்தது. நான் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அது தொடர்ச்சியான இதுக்காக பண்ணுறேன் அப்படின்னு பல பேர் வீக்கெண்ட் பொலிட்டீஷியன்றாங்க, பல பேர் வந்து கார்ப்பரேட் கல்ச்சர்ன்றாங்க. ஆனால் நான் என்னுடைய வசதிக்காக பண்ணல, மக்கள் அசௌகரியம் ஆகிடக்கூடாது. சனி ஞாயிறு எதுக்குன்னு சொன்னால் ஸ்கூல் காலேஜஸ்லாம் லீவாக இருக்கும் பெரும்பாலும். அது ஒரு அரசு அந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள்லாம் லீவாக இருக்கும். அதனால் மினிமம், அதாவது டேமேஜை வந்து வரும். விஜய் வந்து வெளியே வராரு, ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறாருன்னா கண்டிப்பாக சில சௌகரியங்கள் குறையும். ஆனால் அது கொஞ்சம் குறைவாக இருக்கும் இந்த சனி ஞாயிறுலன்னு தான் நான் போட்டேன். ஆனால் அதே நேரத்தில் அவர் ஒரு அரசியல் பஞ்ச் ஒன்று கொடுத்தாரு. நம்ம அரசியல்லேருந்து சில பேருக்கு ஓய்வுலாம் கொடுக்கணும் இல்லைங்களா அப்படின்னு ரொம்ப பட்டவர்த்தனமாக திருச்சி ஸ்பீச்சை விட இந்த அரியலூர் ஸ்பீச்சை விட ரொம்ப பொலிட்டிக்கலி வெரி ஷார்ப். யாருமே இப்படிலாம் திமுக விமர்சனமே பண்ணுறது இல்லைங்க. யார் பண்ணுறாங்க கொஞ்சம் சொல்லுங்கள். எடப்பாடி என்ன சொல்ல, இது நல்லது இல்லைங்க, இது மாதிரி செய்யக்கூடாதுங்கன்னு தான் சொல்லுவார் தவிர, குடும்பத்துக்காக சொத்தை சேர்த்துக்கிட்டு கொள்ளை அடிச்சுட்டு இருக்கிற உங்களுக்கே இவ்வளோ இருக்குதுன்னா சொந்தமாக உழைத்து சம்பாதிச்சு வாழற எனக்கு எவ்வளோ இருக்கும்னு கேட்டார். இது மாதிரிலாம் கேட்கறதுக்கு ஒரு ஆண்மை வேணும், தைரியம் வேணும், துணிச்சல் வேணும். அப்படி இருக்கிறவன் தான் எதிர்கட்சி தலைவர்ன்ற அந்தஸ்தை பெற முடியும். அங்கீகாரம்னு ஒன்று வாங்கிக்கலாம். மட்டுமே தன்னை ஒரு எதிர்க்கட்சி முதல்ல பேசுறதுக்கே பயப்படுறாங்களா? இன்னைக்கு மீடியா எந்த லெவல்ல இருக்கு? அப்போ ஒரு ஆள் பப்ளிக்ல பொது வழியில வந்து கேட்குறாருனாலே அதுவே மக்களை உற்சாகப்படுத்துது. நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். இப்போ மு.க. ஸ்டாலினை யாருங்க விமர்சனம் பண்ணாங்க? ஆனால் எடப்பாடியை வந்து உதயநிதி ஸ்டாலின்லேருந்து எல்லாரும் கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. மிக மோசமாக ஒரு வாட்டி ஏதோ எல்லாத்துலேயும் அரசியல் பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின், நாங்கள்லாம் அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணுவோம்லாம் கேட்டாங்க. ஒருமையிலலாம் பேசியிருக்காங்க. அப்போ இன்னைக்கு எடப்பாடி அந்த அளவுக்கு பேசுகிறாரானா கிடையாது. அதுக்கு காரணம் அவருக்கு இருக்கக்கூடிய நிர்பந்தங்கள். அதனால் ஒரு ஆளை எதிர்த்து பொதுவெளியில் பேசுறதுக்கே பெரிய விஷயம். எதிர்கட்சி எத்தனை எதிர்கட்சிங்க பேசுகிறாங்க கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இதெல்லாம் விவாதத்திற்கு உட்பட்டது தான் சார். இப்போ வந்து இந்த சனிக்கிழமை பாலிடிக்ஸ்க்கு ஒரு விளக்கம் கொடுத்தாலுமே கூட நாளைக்கு சுற்றுப்பயணத்தில் இதே மாதிரி சனிக்கிழமையை நம்ம தேர்வு செய்ய முடியாது இல்லையா? அந்த ஒரு கேள்வி இன்னைக்கு அவர் செய்கிறாருங்க. படிப்படியாக அவர் வந்து மக்கள்கிட்ட போகிறாருங்க. நாளைக்கு என்ன பண்ணுவார்? எலெக்ஷன் டேட் டிக்ளேர் பண்ணி கேண்டிடேட்ஸ் 234லையும் அவர் சார்பாவோ அவங்க கூட்டணி சார்பாவோ போட்டாச்சுன்னா அவர் எல்லாரையும் தானே கவர் பண்ணி ஆகணும். அது சனிக்கிழமை அது நடக்காது. அப்போ வந்து தேர்தல் நேரம். இப்போ தேர்தல் நேரத்தில் வந்து எல்லாருமே வேற வேலையை விட்டுட்டு பிரச்சாரம் பண்ணி தான் ஆகணும், எல்லா தொகுதிக்கும் விசிட் பண்ணி தான் ஆகணும். அது தவிர்க்க முடியாதுங்க. ஆனால் இன்னைக்கு 8 மாதம் இருக்கும்போது எல்லா கட்சியும் கச்சை கட்டிக்கிட்டு போகிறாங்க. அதுக்கு பதிலாக ஸ்லோ ஸ்டடியாக போகிறாரு. அது ஒன்றும் சரியாக தான் நான் நினைக்கிறேன் சார். குறிப்பாக மாநாட்டில் பேசும்போது ஒவ்வொரு தொகுதியிலையும் இந்த விஜய் முகத்துக்காக தான் நீங்கள் ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு. அதெல்லாம் உண்மைதான். இப்போ யூஸ்வலாக வந்து டிஎம்கே ஒரு இடத்துல நிற்கினா ஸ்டாலின் முகத்துக்காக தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனாலுமே அந்த சட்டமன்ற தொகுதியில் யார் முக்கியமான முகம் அப்படிங்கிறத பார்த்து தானே மக்கள் ஓட்டு போடுவாங்க. விஜய் முகத்துக்காக அந்த முகம் முதல்ல அடையாளப்படுத்தப்படணும்ல. அதுதான் அந்த கேண்டிடேட் டிக்ளேர் ஆன ஒண்ணுமே அது அடையாளப்படுத்தப்படும். 67ல் திமுக காங்கிரஸை தோற்கடிச்ச போது திமுக சார்பில் நின்றவங்க எத்தனை பேரை யாருக்கு தெரியும்? அண்ணாதுரை, நெடுஞ்செழியன், கருணாநிதி, இப்படி ஒரு 5-6 பேர் தான் தெரியும். மற்றவங்கெல்லாம் புதியவர்கள். காமராஜரை தோற்கடிச்சாரு சீனிவாசன், ஒரு மாணவர். ஸோ அவர் யாரு, அவர் பேக்ரவுண்ட் என்ன, அந்த தொகுதியில் எவ்வளவு, இன்னும் 9 வருஷம் சீஃப் மினிஸ்டர் இருந்த ஒரு பெரிய ஆளுங்க காமராஜர். அவரை ஒரு மாணவர் தோற்கடிச்சாருன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் தாவேக்கு கடந்த கால வரலாறு சுட்டி காட்டி தான் பேசுறாங்க. ஆனா அன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு சோசியல் மீடியாலாம் கிடையாது. இன்னைக்கு நிறைய சோசியல் மீடியா இருக்குது. ஒரு விஷயம் உடனடியா நடக்கும்போதே மக்கள் கிட்ட போய் சேருது. சோ அப்போ நம்ம கடந்த கால வரலாறு இப்ப இருக்கக்கூடிய கல அரசியலுக்கு ஒப்பிட்டு பேச முடியுமா? பேசலாமே. இப்போ என்.டி. ராமாராவ் வந்து தெலுங்கு தேசத்தை உருவாக்கி யுனைடெட் ஆந்திரா, இன்னைக்கு 2 ஸ்டேட்டாக இருக்குது, தெலங்கானா ஆந்திரான்ட்டு.
யுனைடெட் ஆந்திராவில் காங்கிரஸை தோக்கடிச்சு ஆட்சியை பிடிச்சாரு. எத்தனை நாள் எடுத்துக்கினாரு? ஜஸ்ட் 10 months. அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் ரிசைன் பண்ணிட்டு வந்து எவ்வளோ நாள் அவர் ஆம் ஆத்மி கட்சியை நடத்தி 3 முறை சீஃப் மினிஸ்டராக இருந்த 15 வருஷம் ஆட்சி நல்லாட்சி கொடுத்த அந்த ஷீலா தீக்ஷித் அம்மையாரை அவரே தனியாக தொகுதியில் எதிர்த்து நின்று தோக்கடிச்சார், ஆட்சியை பிடிச்சாரு. அவருக்கு 1 வருஷம் கூட தேவைப்படல. அதனாலங்க பழசு புதுசுலாம் இல்லைங்க. மக்கள் முடிவு பண்ணிட்டான்னா 4 நாள் ஆளை கூட தூக்கின்னு வந்து உட்கார வைப்பான். ஆட்சியாளர்கள் இனி ஆட்சியில் தொடரக்கூடாது என்ற உணர்வுக்கு மக்கள் வரணும். அப்போ மக்கள் மத்தியில் தாவேக்காக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? பெரிய ஆதரவு இருக்குங்க. அது உங்களுக்கு தெரியலையா? அந்த ஆதரவு இருப்பதால் தான் காலை நீட்டாத, கையை நீட்டாத, பஸ்ஸில் உட்காந்துட்டு தான் வரணும், தலையை காட்டக்கூடாது, 15 நிமிஷம் தான் பேசணும், 25 நிமிஷம் பேசினா நாங்கள் அதை இடையில வந்து நிறுத்துவோம்லாம் இருமாப்போடு பேசுகிறாங்களே. இது ஆட்சியாளர்களுக்கு இருக்கிற பீதியை தானுங்க காட்டுது. அதனால் அவங்களுக்கு எப்படி கரெக்ட் இன்ஃபர்மேஷன்னா தேவ் காட் தேர் ஓன் இன்டெலிஜென்ஸ். அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அதே போல் ஒப்பீனியன் சர்வேஸ் எடுக்கிறாங்க. நம்ம மாப்பிள்ளை சார் மாதம் ஒரு தொகுதியும் எடுத்துக்கினே இருக்கிறாராம். இந்த மாதம் எப்படி எல்லா மாதம் எடுக்கும்போதும் தாவேக்கா ஏறிக்கிட்டே தான் இருக்குது, மற்ற கட்சிகள் இறங்கிட்டு தான் இருக்குது. இது அவங்கக்கிட்ட அதனால தான் அவங்க ரொம்ப கர்ண கொடூரமாக வராங்க. இப்போ முதல்வர்லேருந்து ஒரு 13 அமைச்சர்கள் அந்த திருச்சி மீட்டிங்க்கு அப்புறம் விமர்சனம் பண்ணாங்க. அதுக்கு முன்னாலெல்லாம் அவர் ஒரு ஆளா, அவரை பற்றி எங்களுக்கு என்ன, நாங்கள் 75 வருஷ கட்சி, நாங்கள் இதுனே 6 மாதத்துலேயே தலைகீழ் ஆகிடுச்சு. அப்போ விஜய் இஸ் கெட்டிங் மோர் அண்ட் மோர் பாப்புலர் சப்போர்ட். அதை சில பேர் சொல்லலாம் அன்டெஸ்டட், தெரியாதுன்னா பார்த்துங்க. மே 2026 பார்த்தா தெரியும். எம்ஜிஆரை கூட அப்படி தான் சொன்னாங்க. எம்ஜிஆர் வந்து தனியாக ஆட்சி கட்சி வரும்போது கருணாநிதி ஆட்சியில் இருந்தார், அவர் அதிமுக உருவாக்குனார். 100கணக்கான எம்எல்ஏகள் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து எம்ஜிஆருடைய பணத்தாலையும் எம்ஜிஆர் போய் முகத்தை காட்டினதாலையும் ஜெயிச்சவங்க தான். ஆனால் ஆட்சியில் இருந்ததால் கருணாநிதியை விட்டு யாருமே வரல. ஒரே ஒரு எம்எல்ஏ தான் வந்தார். ஆனால் 77 எத்தனை எம்எல்ஏ ஜெயித்தாங்க கருணாநிதியோட இருந்தவங்க? எம்ஜிஆர் நிறுத்தின புதுமுகங்கள், புத்தம் புது ஆட்கள்லாம் ஜெயிச்சோம். அதனால் நீங்கள் வந்து இதுக்கு இவ்வளோ வருஷம் இருக்கணும், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், கட்சி ஆரம்பித்து இத்தனை வருஷம், இது என்ன கவர்மெண்ட் ஜாபா ப்ரொமோஷன்லாம் கொடுக்கறதுக்கு, செலெக்ஷன் கிரேட் கொடுக்கறதுக்கு? அதெல்லாம் இல்லை. மக்கள் நினச்சானா உன்னை தூக்கின்னு வந்து உட்கார வச்சுருவாங்க. சார், அதே போல ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அந்த மாநாட்டில் பார்க்குறோம், இந்த சுற்றுப்பயணத்துலையும் பார்க்குறோம். கடந்த மாநாட்டில் பேசியிருந்தாரு, இன்னைக்கு அதிமுக தலைமை எப்படி இருக்குது அப்படின்னு ஒரே ஒரு இடத்துல குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. ஆனால் இன்னைக்கு பேசும்போது கூட அதிமுகவை குறிப்பிட்டு பேசல. அவர் நிறைய இடத்துல திமுகவுக்கு தான் கேள்வி எழுப்பியிருந்தாரு. டைரக்டாவே திமுகவை அட்டாக் பண்ணியிருந்தாரு. பிஜேபி ஆட்சியில் இருக்காங்க மத்தியிலும் மாநிலத்திலும். இருந்தாலும் அதிமுக அப்படிங்கிறது ஒரு பெரிய கட்சி இல்லை சார், அதை நம்ம வந்து பெருசாவே கண்டுக்கலையோன்ற மாதிரி தானே. இல்லை, கண்டுக்கல இல்லை, அது இரலவெண்ட் ஆயிடுச்சு. அது பெரிய கட்சி தான், தமிழ்நாட்டை 30 ஆண்டு காலம் ஆண்ட கட்சி தான். எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற ஐக்கான்கள் அதை நிர்வகிச்ச. ஆனால் அதனுடைய இன்றைய நிலை என்ன? அமித்ஷா திமுக ஆயிடுச்சே. மேலிடத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறார் செங்கோட்டையன். அதிமுக மேலிடம் லாய்ட்ஸ் ரோட்டில் தானங்க இருக்குது சென்னையில். இவர் ஏன் டெல்லிக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு? அப்போது அது அந்த கட்சியினுடைய வலு குறைந்து விட்டது. அது வந்து இப்போ ஒரு ஃபேக்டரே இல்லைன்ற அதான் தெளிவு. இன்னி கூட சொன்னார், இட் வில் பி பிட்வீன் டிவிகே அண்ட் டிஎம்கேன்னு இன்னைக்கு கூட அழிச்சு சொன்னார். இது இப்போ சொல்ல அவர் 6 மாதத்துக்கு முன்னாலே சொல்லிட்டாரு. அதனால் களத்தில் இல்லாத ஆட்கள், செத்து போனது, கெட்டு போனதெல்லாம் எதுக்கு பேசணும்? சண்டை போடுற ஆளை தான். இப்போ இன்னைக்கு அவர் சொல்கிறதுல ஒரு லாஜிக் எனக்கு புரியுது. மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க, மக்கள் விரோத கொள்கையை அமுல்படுத்துகிறாங்க, அப்போ அவங்கள எதிர்க்கணும். மாநிலத்தில் ஆட்சியில் இருக்காங்க, கொள்ளை அடிக்கிறாங்க, குடும்ப அரசியல் பண்ணுறாங்க, இதுபோல் காவல்துறை சட்டம் ஒழுங்கை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் எதிர்க்கிறது தானேங்க பிரதான கடமை எதிர்கட்சி. அதை விட்டுட்டு எதிர்கட்சியாக இருக்கிறவனே சீமான் மாதிரி திட்டிகிட்டு இருக்கிறதா? இப்போ சீமானுடைய லாஜிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏதோ விஜய் 50 வருஷம் ஆட்சியில் இருந்து தமிழ்நாட்டை நாசம் பண்ண மாதிரியும், விஜயால் தான் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் சரிஞ்சா மாதிரியும் விஜயை போட்டு தாக்கிட்டு இருக்கிறாரு. திமுகவையோ அதிமுகவையோ அவர் தாக்குறதில்ல. அதை நீங்கள் கேட்க வேண்டியது தானே. நீங்கள் விஜய் சொல்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது. தே ஆர் ரூலிங் பார்ட்டிஸ். அப்போ அதை தான் அவர் செய்கிறாரு. இவரை இப்போ ஏன் அவர் திருமாவளவனை தாக்கலை, ஏன் வந்து செல்வ பெருந்தகை காங்கிரஸை தாக்கலைன்னு அதுக்கு ஒரு காரணம் சொன்னேன். கம்யூனிஸ்டுகள்லாம் அவங்களெல்லாம் அவர் நேச சக்தின்னு நினைக்கிறாரு.
இன்னைக்கு அவங்க திமுகவோட இருக்கலாம் கூட்டணியில், என்னாலும் இருப்பார்கள் என்று யாராலும் எழுதி தர முடியாது. அரசியல் எதுவுமே நிரந்தரம் இல்ல. ஆமா ஆமா. இன்னைக்கு ஆனா களத்துல இப்போ பாஜக தரப்புல இருந்தும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சட்டமன்ற தேர்தல் பாஜகவுக்கும் திமுகவுக்குமானது அப்படின்றாங்க. விஜய் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறார் ஆரம்பத்துல இருந்து. அதே போல அதிமுகவையும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடந்த முறை பேசும்போது களத்துல போட்டி அப்படிங்கிறது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் அப்படின்றாங்க. சோ அப்ப திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி பலமா தானே இருக்குது. அவங்க ஏன் எதற்காக பயப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படி பயப்படலன்னா ஏங்க 13 அமைச்சர்கள் மாறி மாறி அறிக்கை விடுறாங்க? கரூரில் மாநாடு நடக்குது, திருச்சியில் ஏங்க ரோட் ஷோ நடத்துகிறாரு? விஜய் செய்கிறதெல்லாம் காப்பி அடிக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்களா? விஜய் ஆரம்ப காலத்துல இருந்தே திமுக கிடையாது, அதெல்லாம் கிடையாது. இது பாருங்க, விஜய் என்னெல்லாம் பண்ணுறாரோ, மதுரையில் என்ன பண்ணாரோ மாநாட்டில், அதுக்கு சாலை போட்டு அவரை வர வைக்கிறது, அதெல்லாம் காப்பி அடிக்கிறாங்க. ஒரிஜினலா திங்க் பண்ண முடியல அவங்களால. 75 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு கட்சி நேத்து வந்த கட்சியை பார்த்து காப்பி அடிக்குதுன்னா ஏன் நேத்து வந்த கட்சி செய்யறது மக்கள் விரும்புறாங்கன்னு பார்த்தா மாத்திக்க வேண்டியதுதான். அதுல என்ன தப்பு இருக்கு? நான் தப்புன்னு சொல்ல, காப்பி அடிக்கிறாங்கன்னு தான் சொன்னேன். நல்லது எங்க சொன்னாலும் யார் சொன்னாலும் எடுத்துக்கலாங்க. அப்போ அவங்க நினைக்கிறாங்க விஜய் இந்த அளவுக்கு மக்களை கவர்ந்ததுக்கு அவர் எடுக்கிற டெக்னிக்கு, அவர் நடத்துகிற விதம், பேசுறது, இதுதான் பயன் இருக்குதுன்னு சொல்லி அவங்க ஆரம்பிக்கிறாங்க. சார் இது ஏத்துக்கிற கருத்தா இருக்கா சார்? ஏத்துக்கிறது ஏத்துக்காது ஒருத்தருடைய அவங்களுடைய இதை பொறுத்து இருக்கு. அரசியல் அனுபவம், பொலிட்டிக்கல் ரீடிங்கு, மெச்சூரிட்டியை பொறுத்து. என் கருத்தை நீங்கள் ஏற்றுக்கணும்னு நான் கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் மக்கள் ஏற்றுக்கிட்டு இருக்காங்கன்றது தான் திரளாக மக்கள் திரள்றாங்க. இப்போ இன்றைக்கி விஜய் எங்கே போனாலும் ஆட்கள் நான் பார்த்தேன், வழியில் வர்ற இடத்தெல்லாம் ஊரில் எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா மக்கள், ஆண்கள் பெண்கள் நிற்கிறாங்க. நீங்கள் நாகப்பட்டினத்தில் சொல்கிறீங்க இல்லையா, வர்ற வழியெல்லாம் பல இடங்கள்ல அவ்வளோ கூட்டம் நிற்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் யாருக்குங்க இப்படியா அன்ஆர்கனைஸ்டாக தன்னெழுச்சியாக ஜனங்க சேர்றாங்க? யாருமே கிடையாதுங்க. தாவேகா அப்படிங்கிறது வரவேற்கக்கூடிய விஷயம் தான். எல்லாருமே அதை பாக்குறாங்க. இன்னைக்கு தாவேகா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாலே அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா தொண்டர்கள் வந்துடுறாங்க அப்படிங்கிறது இருக்குதுதான். அதை யாராலும் மறுக்கவும் இல்லை, யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லவும் முடியாது. காரணம் அவர் சினிமா நடிகர், அதனாலதான் வராங்க அப்படின்னு சொல்றாங்களே. ஏன் சினிமா நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் கூட தான் வந்தாரு, ஏன் கமல்ஹாசனால நிக்க முடியல? கமல்ஹாசன் இன்னைக்கு நான் திமுகவில் இணைந்ததா சொல்றாங்க அப்படின்னு அவங்க கட்சி நிர்வாகிகிட்ட பேசியிருக்காரு. அதனால எந்த கட்சியை எதிர்த்து அவரை கட்சியை ஆரம்பிச்சாரோ அந்த கட்சியில் ஒரு சீட்டை ராஜ்யசபாவில் வாங்கிட்டு செட்டில் ஆயிட்டாரு. அப்போ அந்த குடும்ப அரசியல், ஊழல் அதெல்லாம் இப்போ இல்லையா? கேட்டால் பாஜக எதிர்ப்பதற்காக நான் திமுகவில் சேர்ந்திருக்கேன், அதாவது அணி சேர்ந்திருக்கேன்றாரு. அப்போ 2019 பாஜகவை எதிர்க்க அவர் சேர்ந்திருக்கலாம். 21 போன சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை எதிர்த்து நான் அப்பவும் திமுக இருக்கேன். அப்போ ஏன் இவர் தனியாக வானதியை எதிர்த்து தனியாக நின்னார்? திமுகவோட கூட்டணி போட்டு ஜெயிச்சிருக்கலாமா? அதனால் அவங்கெல்லாம் ஃபெயில் ஆகிட்டாங்க. விஜயகாந்தும் ஃபெயில் ஆகிட்டார், அதே போல் கமல்ஹாசனும் ஃபெயில் ஆகிட்டார். விஜய் ரொம்ப தெளிவாக எனக்கு அவர்கிட்ட பிடிச்சிருக்குது என்னன்னா, கூலாக அப்சர்வ் பண்ணுறாரு. அவருக்கு பிளான் நல்லா பிளான் பண்ணுறாரு. நீங்கள் சொல்கிறீங்க 1.5 வருஷம் கட்சி 1.5 வருஷம் கட்சின்னு, 11 வருஷமா அவர் மக்கள் இயக்கம் நடத்தியிருக்காருங்க. இன்னைக்கு நாகப்பட்டினத்துல பேசினார் பாருங்க. 2011 நான் மீனவர்கள் கொல்லப்பட்ட போது இங்க பொதுக்கூட்டம் நடத்தினேன். சரி, அப்ப என்ன அது என்னது? அதனால அரசியல் கட்சின்னு இருந்தா எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்கள் தான் அப்படியே அதிமுக வச்சு அவங்களுக்கு ஒரு செட்டப் இருக்கிறது. ஒவ்வொரு இன்னைக்கு 3 கட்சிக்கு தான் 64,000 பூத்துலேயும் தமிழ்நாட்டில் ஏஜென்ட் போடுற அளவுக்கு இருக்குங்க. ஆல் செட் அண்ட் டன். 3 கட்சி, திமுக, அதிமுக, தாவேகா தாங்க. காங்கிரஸுக்கு இல்லை, கம்யூனிஸ்டுக்கு இல்லை, பாமகக்கு இல்லை, விசிகாக்கு இல்லை, அதாவது எதுக்குமே கிடையாது. இது நீங்கள் சொல்ல முடியுமா? 1.5 வருஷ கட்சிக்கு எப்படி வந்தது? திடீர்னு வந்ததா? அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்குது. போன முறை பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் 111 பேர் சுயேட்சை நின்று ஜெயிச்சாங்க. விஜய் மக்கள் இயக்கம் இந்த மாதிரி சிம்பல் இல்லாம 115 பேர் ஜெயிச்சாங்க. அதனால அவங்க மக்கள் சட்டமன்ற தேர்தலையும் அப்படி எடுத்துக்க முடியாதுல்ல சார்? இப்படி கேட்டா அப்படி சொல்றீங்க, அப்படி கேட்டா அதாவது அவர்களுக்கு அனுபவம் இருக்குது, அவங்க மக்கள் கிட்ட பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள்.
நிச்சயமாக ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி, கோபம் மக்களுக்கு வந்து இப்போ பெண்கள் மத்தியில் எவ்வளோ கோபம் இருக்குது தெரியுங்களா? அதாவது சும்மா இருந்த இதை சங்க ஊதி கெடுத்த மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, விடுபட்ட மகளிருக்கு உரிமை தொகையை கொடுக்குறேன்றாங்க. அதில் எவ்வளோ மாய்மாலம் பாருங்கள். 2021 எந்த நிபந்தனை இல்லாமல் தமிழ்நாட்டின் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய் மாதம் மாதம் உரிமை தொகை வழங்கப்படும் சொன்னாங்க. அதில் இப்ஸ் அண்ட் பட்ஸு இந்த கண்டிஷன்லாம் சொல்லவே இல்லை. சரி, 21 ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த அமுல்படுத்துறது எப்போ? 2 வருஷம் கழிச்சு அமுல்படுத்தினாங்க. அப்போ அந்த அரியர்ஸ் கொடுத்தாங்களா? இல்லை. ஸோ 2 வருஷம் முடிஞ்சு போச்சு. 2 வருஷம்னா 24,000 ரூபாய் போயிடுச்சு. அப்போ ஜனங்க ஏமாறல. அவங்க என்ன கேட்குறாங்க தெரியுமா? ரைட், எங்களுக்கு இல்லைன்னு சொன்னீங்க, நீங்கள் நிபந்தனை இல்லாமல் எல்லாரும் கொடுக்குறேன், நீங்கள் அதை மீறிட்டு எங்களெல்லாம் ஒதுக்கி தள்ளினீங்க. இப்போ ஆட்சி முடிய 7 மாதம் தான் இருக்குது. 7 மாதத்தில் நான் எங்களுக்கெல்லாம் கொடுக்குறேன்றீங்க. இப்போ எங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்துடுச்சுன்றீங்க. ஓகே, நாங்கள் வாங்குகிறோம். ஆனால் அந்த முதல்ல கொடுத்தீங்களா அந்த நிலுவையோடு எங்களுக்கு கொடுப்பீங்களான்னா பெப்பே தான். அதாவது என்ன ஃபுல்ஸாக ஜனங்களை நினைக்கிறாங்கன்னா, இந்த 6-7 மாதம் ஆர்டர் போட்டு அது அமுலாகிறதுக்கு கொடுத்தாச்சுங்க பெண்களுக்கு, அனைத்து பெண்களுக்கும் சொல்லி பெண்கள் ஓட்டா வாங்கலான்றாங்க. அது வாய்ப்பு இல்லைங்க. திமுக தரப்புல இருந்து பெண்களுடைய வாக்கு எங்களுக்கு இருக்கு அப்படிங்கறது ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லா இடத்துலயும். யார் வாக்கு இல்லைன்னு சொல்றாங்க? அவங்க யார் வாக்கு இல்லைன்றாங்க? எல்லார் வாக்கும் அவங்க கிட்ட தான் இருக்குது. அது பொட்டியை திறந்தா தானேங்க தெரியும். 2026 மே மாதம் சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு நடந்து வாக்குகள் எண்ணும்போது தான் யார் யார் கையில் யார் யார் எவ்வளோ வாக்கு இருக்குதுன்னு வரப்போகுது. எந்த கொம்பனாலும் தோற்கடிக்க முடியாது திமுகவை. திமுகவை வந்து தொடர்ந்து ஆட்சியில் இருக்கோம்லாம் முதல்வர் பேசுகிறாரு. இப்போ என்ன போன்றவர்களுக்கு அரசியலில் ஓரளவுக்கு அனுபவம் வாய்ந்தவங்களுக்கு திமுக எத்தனை முறை மரண அடி வாங்கியிருக்குது. காமராஜர் கிட்ட தோத்து இருக்கிறாரு அண்ணாதுரை, எம்ஜிஆர் கிட்ட 3 வாட்டி கருணாநிதி தோத்து இருக்கிறாரு, ஜெயலலிதா கிட்ட கருணாநிதியும் தோத்துருக்காரு, ஸ்டாலினும் தோத்துருக்கிறாரு. ஆக இவங்க ஜஸ்ட் ஒரு எடப்பாடியை தோக்கடிச்ச ஒன்று நாங்கள் தான் உலகம், நாங்கள் தான் எல்லாம், தொடர்ந்து நாங்கள் தான் ஜெயிப்போம்னா உங்கள் வரலாறே பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு மேலே நீங்கள் ஆண்டதே கிடையாது. 71 எடுத்து பார்த்தீங்கன்னா தொடர் ஆட்சி, கண்டினியூ ஆட்சின்றது கிடையவே கிடையாது. அப்போ இந்த முறை 5 வருஷத்துக்கு முன்னாலே ஆரம்பிச்சிடுச்சு பிரச்சனை, புரியுதுங்களா? அதனால் கண்டிப்பாக அவர்கள் ஆட்சி. ஆனால் என்ன பேசுகிறாங்க? எந்த கொம்பனாலும் எங்களை அசைக்க முடியாதுன்றாங்க. நான் தோப்பேன், நான் எப்படி சார் ஒத்துக்குவேன்? அந்த மாதிரியான ஒரு தோக்க மாட்டேன்னு சொல்ல வேணாங்க. எங்கள் சாதனைகளை மக்கள் உணர்ந்து எங்களை ஆதரிப்பாங்கன்னு சொன்னால் பரவாயில்ல. தட் இஸ் எ ஸ்டேட்மெண்ட். நீங்கள் வந்து நாங்கள் அவ்வளோ செஞ்சுருக்கிறோம், சொன்னதையும் செய்தோம், சொல்லாதையும் செய்தோம் அப்படின்லாம் சொல்லி டயலாக் அடிச்சுட்டு நாங்கள் அதனால் ஜனங்க எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க நம்புகிறோம், எதிர்பார்க்குறோன்னு சொன்னோம். எந்த கொம்பனாலும் முடியாதுன்னா அப்போ தானே இந்த கொம்பன்லாம் உங்களை தோக்கடிச்சிருக்காங்கய்யா. நீங்கள் அடி வாங்கின்னு ஓடி இருக்கீங்க. விஜய் சொன்னார் பாருங்க ஒரு மாநாட்டில் மதுரையில், எம்ஜிஆரை எதிர்த்த கருணாநிதி எம்ஜிஆர் ரசிகர்கள்கிட்டையும் ஆதரவாளர்கிட்டையும் யாசகம் பண்ணார். அவர் அமெரிக்காவில் மருத்துவ சிகிச்சை முடிச்சுட்டு வந்த உடனே இந்த பதவியை திருப்பி கொடுத்துட்றேன், இப்போ கொடுங்க அப்படின்னாரு. அப்போ கூட கொடுக்கவே இல்லையா? அப்படிப்பட்ட ஆளுமை நிறைந்த கட்சி இன்னைக்கு அமித்ஷா கிட்ட போய் இருக்குன்னு தான் வருத்தம் விஜய்க்கு. விஜய் ஒன்றும் அதிமுகவை வந்து ஒரு பெரிய எதிரியாக நினைக்கல, அதை ஒரு நட்பு சக்தியாக தான் இருக்கார். ஆனால் அது பாஜகவோட சேர்ந்து பாய்சன் ஆயிடுச்சு. அவர் குறி ரொம்ப தெளிவாக இருக்குங்க. யாரை அடிக்கணும், யாரை திட்டணும், சும்மா ரோட்டில் போகிறவன் வந்தவனெல்லாம் திட்டிகிட்டு இருக்க மாட்டார். அவர் பேசுறதையும் பாருங்களேன், 2 பேரை தான் சொல்லுவார். மோடி, ஸ்டாலின் அங்கிளை விட்டார், இப்போ மை டியர் சிஎம்னு ஆரம்பிச்சிருக்காரு, புரியுதுங்களா? அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் 50 வயசானா கூட அவருக்கு நல்ல அனுபவம் இருக்குங்க அரசியலில். அவருக்கு அனுபவம் இல்லை நினச்சி ஏமாந்தர் போகிறவங்க திமுக காரங்க தான். இப்போவாது அவங்க வீழ்ச்சிக்கின்னு, ஓ இவன் வந்து விளைஞ்ச கட்டையாக இருக்கிறான் விஜய், நம்ம ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்களுடைய செயல்பாடுகளை மாற்றினால்தான் தப்பி பிழைப்பாங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இதையெல்லாம் தாண்டி பல விமர்சனங்கள் வைக்கப்படுது நம்ம தரப்புல இருந்து, அதாவது விஜய் தரப்புல இருந்தும் தொடர்ச்சியாக பதில் கொடுக்குறாங்க. இதெல்லாம் தாண்டி களத்துல தாவேக்காக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு, என்ன மாதிரியாக எதிர்த்தரப்புல இருந்து பிரச்சனைகள் கொடுக்கப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்க? பயங்கரமா கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து சமாளிச்சு தான் ஆகணும். சமாளிப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்கு, காவல்துறை இருக்கு, பணம் பயங்கரமா இருக்கு, லட்சம் கோடி வச்சிருக்காங்கன்றாங்க.
லட்சம் கோடி, ஒரு தொகுதிக்கு 20 கோடி செலவு பண்ண திமுக தயாராக இருக்குது. அந்த பணத்தை இப்போவே தொகுதிகளில் கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னு கூட சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனால் பண பலம் இருக்குது, ஊடக பலம் இருக்குது. புரியுதுங்களா? அதே போல் நீங்கள் வந்து களப்பணியாற்றுவதற்கு ஆட்கள் இருக்காங்க. நான் தான் சொன்னேன்னே 64,000 பூத்துலேயும் வேலை செய்கிறதுக்கு 3 கட்சிக்கிட்ட தான் ஆள் இருக்குன்னு. அதே போல் வந்து அவங்க மக்கள்கிட்ட ஏற்கனவே பணியாற்றி கொஞ்சம் நல்ல பேர் வாங்கினவங்க இருப்பாங்க, கெட்ட பேர் வாங்கினவங்களும் இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் அவங்களுடைய பலம். இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணி விஜயுடைய ரசிகர்கள் இளைஞர்கள், அவங்க வந்து பெரிய பணக்காரர்கள் திமிங்கலெல்லாம் கிடையாது. அப்போ அவங்கள வந்து அவங்க நசுக்குவதற்கும் அடக்கிறதுக்கும் அவங்கள வந்து அதாவது விலை பேசுவதற்கு கூட வாய்ப்பு உண்டு. இவர் போடுற கேண்டிடேட்டை கடைசி நேரத்தில் வாபஸ் வாங்க வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவார்? அதனால் மிகப்பெரிய சவால் தாங்க விஜய்க்கு முன்னால். விஜய்க்கு மக்கள் ஆதரவு இருக்குது, அவருக்கு வந்து மக்கள் அவரை ஆட்சியில் அமர்த்தணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் அந்த மக்கள் ஆதரவை பேலட்டில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, there are so many slips between the lips and the cups. அப்போ அந்த வாக்குச்சாவடி டு பேலட் பாக்ஸ் பண்ணுற வேலை இருக்குது பாருங்க, அதில் நிறைய தில்லுமுள்ளு பண்ணுவாங்க, ஏகப்பட்ட ரவுடிசம் பண்ணுவாங்க, அடிப்பாங்க, பணம் கொடுத்து ஆசை கட்டு பண்ணுவாங்க, குடும்பத்தில் போய் பிளாக்மெயில் பண்ணுவாங்க, எல்லாம் நடக்கும். ஆனால் இதையெல்லாம் மீறி விஜயனுடைய ஆதரவாளர்கள் அவருடைய கட்சி தோழர்கள் நின்னாங்கன்னா மரண அடி வாங்கும் திமுக. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன்னா பண பலத்தை வச்சும் அதிகார பலத்தை வச்சும் யாரும் ஜெயிச்சதாக வரல. மக்கள் சக்தி இருக்கணும். அதான் அது ரொம்ப கஷ்டமான பணி தான். அதெல்லாம் நான் இல்லைன்னு நான் மறுக்கலை. அதெல்லாம் எதிர்கொள்வார் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். விஜய் வந்து ஒரு பெரிய கேரியரை விட்டுட்டு வராரு அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் கணக்கு போடாமல், இதெல்லாம் அவருக்கு தெரியாமல் டக்குன்னு வந்து ஆழம் தெரியாமல் காலை விட்டார்ன்னு நான் சொல்ல மாட்டேன். விஜயும் பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான். அதனால் வந்து சரியான போட்டி இருக்கு. விஜய்க்கு வந்து வெற்றி வாய்ப்பு மக்கள் ஆதரவால் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். ஓகே சார், நன்றி சார். நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள். We Care Hair and Skin Clinic. Say hello to spotless radiance with We Care's Melasine Skin Treatment. Call 755 0030 222. Celebrate your Diwali holidays with Grand Royal Tours.